வணக்கம், வெல்கம் டு thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி. இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி, சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஆலு பராட்டா மாதிரியே இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து மசிச்சுக்க போகிறேன். மசிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபோக் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறது வச்சு கூட மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு விருப்பமான மசாலாக்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் அதிகமாக இருக்காது. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து கட்டி இல்லாத மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கிழங்கெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கிழங்கு வந்து வேக வச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா நிறைய மாவு சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் பிசைகிறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாகவே இருக்குது கிழங்கு. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 1.25 கப் அளவு நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த கிழங்குக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்க ஈரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் மாவு சேர்த்தா போதும். இதே மாதிரியே வந்து நீங்கள் உருளைக்கிழங்குல கூட பண்ணலாம். இப்போ இதை நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நான் வந்து பிசைஞ்சிட்டேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ வந்து மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு 2 சைடும் தடவி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். இதை தோசைக்கல்ல நார்மலாக சப்பாத்தி போட்டு எடுப்போம், அதே மாதிரியே வந்து போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. திரும்ப அந்த அடி சைடு வெந்ததுக்கு அப்புறமா 2 சைடு வெந்ததுக்கு அப்புறமா 2 சைடுமே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா 2 சைடு வந்து பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம சப்பாத்தியை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சப்பாத்தி 2 சைடுமே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் வந்து தக்காளி தொக்கோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் தயிர் வெங்காயத்துக்கூட கூட சர்வ் பண்ணலாம். ஏன்னா மசாலாலாம் போட்டிருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இதில் இருக்க கார்போஹைட்ரேட்டும் ஹை ஃபைபர் கண்டென்ட்டும் வந்து நம்மளை ரொம்ப நேரத்துக்கு வந்து பசி எடுக்காமல் வந்து பாதுகாக்கும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிக நேரத்துக்கு பசிக்காது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிட மாட்டோம். அதனால வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.